வஹாபி என்றா யார்? புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். அல்லாஹ் அந்த மனிதனுக்கு, அந்த இமாமுக்கு பரக்கத் செய்வானாக. யார் அன்பாந்தவரே அவர்? அந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாபுடைய பெயரை வைத்துத்தான் எங்களை வஹாபி என்று சொல்றாங்க. அவருடைய வரலாற்றை சுருக்கமாக படிக்க வேண்டும். அவர் ஹிஜ்ரி 1115 அந்த காலப்பகுதியில் வாழ்ந்தார். உஸ்மானிய ஹிலாபத்து. அந்த நேரத்தில் அன்பாண்டவர்களே, ஷிர்க்குகளும் குராஃபாத்துகளும் பித்அத்துகளும் சமூகத்தில் அதிகமாக இருக்கின்றது. எங்களுடைய ஊரில் நாளுக்கு நாள் எப்படி ஷிர்க்குகளையும் பித்அத்துகளையும் நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோமோ, அதே போன்று முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, அவருடைய காலத்தில் அவர் கண்முன்னே காணுகின்றார். மௌனமாக இருக்கல்ல, ஷிர்க்குக்கு எதிராகவும் பித்அத்துக்கு எதிராகவும் ஒற்றை மனிதனாக இருந்து போராடுகின்றார். மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். நேரான பாதையின் பக்கம் மனிதனை அழைக்கின்றார்கள், மக்களை அழைக்கின்றார்கள். அவரை பார்த்து தௌஹீதை சொன்ன, ஏகத்துவத்தை சொன்ன அவரை பார்த்து சமூகம் வைத்த பேருதான் வஹாபி. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் யார் இந்த ஷிர்க்குக்கும் இந்த உராபாத்துக்கும் ஊரில் நடக்கின்ற வழிகேட்டுகளுக்கும் ஊரில் நடக்கின்ற பித்அத்துகளுக்கும் எதிராக பேசுவார்களோ அவர்களுக்கு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வஹாபி என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் மறந்துவிடக் கூடாது.